ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். மன வாழ்க்கையில சோதனையை சந்திக்கிறவங்களும் சமூக வாழ்க்கையில சாதனைகளை மேற்கொள்றவங்க தான் கும்பராசிக்காரங்க. அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் போராட்டமான மாதமா இருந்தாலும் அவங்களுடைய சொந்த சாமர்த்தியத்துல அதை சமாளிக்கக்கூடிய வலுவும் அவங்களுக்கு இருக்கும். என்னங்க பண்றது, ஜென்ம சனி, அது மட்டும் இல்லாம அர்த்தாஷ்டம குரு, 2ல ராகு, 8ல கேது, அது மட்டும் இல்லாம செவ்வாய் உங்களுக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி நீசமும் ஆக போகுது. இவ்வளவு சோதனைகளையும் நீங்க வச்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கைய ஃபேஸ் பண்றீங்கன்னா அது ரொம்பவும் ஆச்சரியத்துக்குரியது. அதே நேரத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிற காரணத்தினால, புதன் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி அங்கேயே நீசபங்க ராஜயோகமா இருக்கிற ஒரு காரணத்தினால உங்களுடைய வார்த்தைகளுடைய வலிமையை வச்சு எல்லா சோதனைகளையும் ஜெயிச்சு மீண்டு வரக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசிக்கு உண்டு. இந்த மாசம் அதை வெகுவா நிரூபிக்கும்னா அது ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. ஏன்னா உங்க வார்த்தைகள்ல உள்ள இனிமையும் உங்க வார்த்தைகள் உள்ள சூட்சமங்களும் உங்களை கஷ்டங்கள் விடுவிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுத்தும். பணியிடங்கள்ல நீங்க இதே பாணியை தான் நீங்க பின்பற்றி பல சாதனைகளை படைச்சுக்கிட்டே வருவீங்க. உங்க கீழே பணிபுரிகிற ஆட்கள் கிட்ட கடுமையை காட்டாதீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு எதிர்பார்க்க முடியாது. சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க மிகுந்த எச்சரிக்கையோட செயல்படக்கூடிய மாதம் தான். முதல் 3 வாரங்கள் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஆனால் 6ஆம் இடத்துல செவ்வாய் நீசம் பெற இருக்கிற காரணத்தினால, உங்களுடைய தொழிலதிபதி நீசம் பெற இருக்கிற காரணத்தினால பின்னாட்கள்ல, அதாவது பங்குனி மாதத்துடைய இறுதி வாரத்துல தொழில்ல எல்லா விஷயத்திலுமே எச்சரிக்கையை மேற்கொள்ளணும். உங்களுக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்டதோ அல்லது ஆடை அணிகள் துறையில உள்ளவங்களோ அல்லது ஹோட்டல் சம்பந்தப்பட்ட துறையில உள்ளவங்களோ அல்லது டெக்கரேஷன் சம்பந்தப்பட்ட துறையில உள்ளவங்களோ இவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகமான ஒரு நேரம் தான். ரியல் எஸ்டேட் கூட உங்களுக்கு முதல் 3 வாரம் கை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு இது யோகமான மாதமா விளங்குன்னே சொல்லலாம். குடும்பம் சற்று நிம்மதியா இருக்கக்கூடிய நேரம் தான் இது அப்படின்றத நம்ம அறுதிட்டு சொல்ல முடியும். மனமகிழ்ச்சிக்குரிய சம்பவங்களும் குடும்பத்துல நடக்கும். அது பெரும்பாலும் பிள்ளைகளை சார்ந்து வரக்கூடிய அமைப்பு உண்டு. வாழ்க்கை துணை கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் இந்த மாதம் வெகுவா குறையும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுடைய படிப்பு ரொம்ப அமோகமா இருக்கும். அவங்க நீங்க எதிர்பார்க்கிற விஷயத்தை விட அதிகமாகவே சில விஷயங்களை செஞ்சு பலரோட பாராட்டுகளை வாங்குவாங்கன்னு நம்ம சொல்லலாம். சம்பந்தம் இல்லாத எலும்பு வலிகளும் நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் உங்களுக்கு தோன்றதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இது வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும். பிள்ளைங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. தாய் தந்தையோடைய ஆரோக்கியத்துல எந்த கோளாறும் இல்லை. சிறப்பாகவே அவங்களுடைய ஆரோக்கியம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் ஸ்ரீரங்கம் பெருமாள், திருப்போரூர் முருகன், திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர். இந்த ஆலயங்களுக்கு சென்று நீங்க வழிபடுறது உங்களுக்கு சிறப்புகளை கூட்டும். இங்கு சென்று வழிபட இயலாதவங்க அருகில் உள்ள ஆலயங்களுக்கு போய் சனி செவ்வாய்க்குரிய பரிகாரங்களை உரிய முறையில செஞ்சு தீமைகளை குறைச்சிக்கலாம், நன்மைகளை கூட்டி